வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சிறுநீரக செயலிழப்பு காரணமாக நிறைய பேருக்கு நிறைய விதமான பாதிப்புகள், தொந்தரவுகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த சிறுநீரக செயலிழப்பு எதனால் ஏற்படுகிறது, இந்த செயலிழப்பு ஏற்படுவதால் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்கும், என்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்க்கலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்க உடனேயே மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த 6 அறிகுறிகளும் சிறுநீரக செயலிழப்புக்கான முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள் என்னென்ன, முதல்ல சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதிநிலை சிறுநீரக நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இது நாள்பட்ட சிறுநீரக நோயின் கடைசி கட்டமாகவே நம்ம சொல்லலாம். சிறுநீரகங்கள் செயலிழந்தால் டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உங்களுடைய சிறுநீரகத்திற்கு சேதம் அல்லது தீங்கு விளைவித்த உடல்நல பிரச்சனைகளால் அடிக்கடி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறுநீரகங்கள் சேதம் அடையும் போது அல்லது காயமடைந்தால் அவை சரியாக செயல்படாமல் போகலாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சேதம் தொடர்ந்து மோசமாகி சிறுநீரகங்கள் தங்களுடைய வேலையை செய்ய முடியாவிட்டால் உங்களுக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சிறுநீரக செயலிழப்பு என்பது நாள்பட்ட சிறுநீரக நோயின் மிக கடுமையான மற்றும் கடைசி கட்டமாகவே சொல்லப்படுது. இறுதி நிலையை அடையக்கூடிய ஒரு கடைசி கட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதனுடைய பொதுவான காரணங்களில் ஒன்றாக நீரிழிவு நோயை நம்ம சொல்லலாங்க. அதை தொடர்ந்து உயர் ரத்த அழுத்தம் இரண்டாவதான காரணமாகவே நம்ம சொல்லலாம். இந்த சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணு நோய்கள் மற்றும் சிறுநீரக பாதையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதுபோலவே நிறைய விதமான நோய் அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான போதைப் பொருளை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாங்க. சிறுநீரகத்திற்கு போதுமான இரத்த ஓட்டம் இல்லாமல் ஏற்படலாம். சிறுநீரக பாதையில நிறைய விதமான பிரச்சனைகளும் இதனால ஏற்படலாம். இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்பட்ட சிறுநீரக நோய் மெதுவாக மோசம் அடைகிறது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிறுநீரகங்கள் முற்றிலும் சேதமடையும் வரை பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிகுறிகள் நிச்சயமாகவே தோன்றாதுங்க. இந்த நிலையின் பிந்தைய கட்டங்களில் பார்க்கும் பொழுது நீங்க சிறுநீரக செயலிழப்பை நெருங்கும் பொழுது பொதுவாகவே கழிவுகளால் ஏற்படும் சில அறிகுறிகளையும் உங்களுடைய உடலில் சேரும் சில கூடுதல் திரவங்களையும் நீங்க கவனிக்கலாம். உங்களுடைய சிறுநீரகங்கள் செயலிழக்க தொடங்கினால் நீங்க கவனிக்கக்கூடிய சில அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசை பிடிப்பு அடிக்கடி ஏற்பட்டாலோ நிச்சயமா நீங்க கவனிக்கலாம். அதுபோல அரிப்பு, குமட்டல் மற்றும் வாந்தி மற்றும் பாதங்கள் கணுக்காலில் வீக்கம் இந்த மாதிரி ஏற்படும் போதும் நிச்சயமாக நீங்க கவனிக்கலாம். அதுபோல சில நேயர்களுக்கு பசி இழப்பு நிச்சயமாக ஏற்படலாம். ஒன்று அதிகமாகவோ அல்லது போதுமான சிறுநீர் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படலாங்க. அதுபோல சில நேயர்களுக்கு சுவாச பிரச்சனைகள், தூக்கத்தில் சிக்கல் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்து கொள்ளலாம். உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கா இல்லையாங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு கடுமையான சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, முதுகு வலி மற்றும் மூக்கில் இரத்த கசிவுகள், வாந்தி இந்த மாதிரி நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு சிகிச்சை அளிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான சிறுநீர் செயலிழப்பு இருக்குதோ அதற்கு தகுந்தாற்போல் சிகிச்சையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு அல்லது உங்களுக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது என்ன மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு சிகிச்சை கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த டயாலிசிஸ் சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்த பிறகு நீண்ட காலம் நிறைய பேர் வாழ்வதாகவே நம்ம சொல்லலாங்க. ஸோ இதனால பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு உடல் ரீதியாக கண்டிப்பாக தொடர்ந்து இருந்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வதும் உங்களுக்கு அவசியம். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டால் நீங்கள் முதலில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த சிறுநீரக செயலிழப்பிற்கு சிகிச்சை அளிப்பதற்கு பல விருப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறுநீரகத்தில் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் செய்ய முடியாது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதனால நீங்க டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தாலும் சிறுநீரக செயலிழப்பின் சில சிக்கல்களை நீங்க சந்திக்கலாம். உங்களுடைய ஆரோக்கிய விதத்துல சிறுநீரக பிரச்சனைகள் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோ அதற்கு தகுந்த சிகிச்சை கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். முதலில் இரத்தத்தை சுத்தம் செய்ய ஒரு இயந்திரத்தை நிச்சயமாக இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்துவதாகவே சொல்லலாங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை கட்டாயம் இதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை என்பது ஒருவருக்கு ஆரோக்கியமான சிறுநீரகத்தை மற்றொருவரின் உடலில் இருந்து கொடுக்க நடத்தப்படக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லலாங்க. மருத்துவருடைய மேலாண்மை ரீதியாக பார்க்கும் பொழுது டயாலிசிஸ் செய்ய வேண்டாம் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வழி பார்த்தீங்கன்னா மருத்துவ மேலாண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களுடைய உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில கால் வீக்கம் அடிக்கடி நிச்சயமா சில வயதானவர்களுக்கு ஏற்படலாம். அதுபோலவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக இதுவரை இல்லாத தொந்தரவுகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்க மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி சிறிய தொந்தரவாக இருக்கும் பொழுது நீங்க கவனித்து கொண்டாலே உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாதுங்க. அதாவது ஆரம்ப கட்டத்திலே நீங்க கவனித்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்களோ பிரச்சனைகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக நீங்க ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஸோ உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்க மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிறுநீரக செயலிழப்புனா என்ன, சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான 6 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படும் போது நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது முக்கியங்க. ஸோ இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் தினசரி ஒவ்வொரு அப்டேட்டாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நியூ அப்டேட்டான வீடியோஸை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.